சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் 3ஆம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆடி மாத சிறப்புகள், ஆடி மாதம் 3ஆம் தேதி குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபம், பெண் தெய்வ வழிபாடு எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி மாதம் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். அது மட்டும் இல்லை, தேவர்களுமே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு அவங்களோட மாலை நேரம், அதாவது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஒரு வருஷமோ அதுதான் அவங்களுக்கு ஒரு நாள். அதில் இந்த ஆடி மாத காலம் அப்படிங்கிறது தட்சணாய காலம், அதாவது மாலை நேரம். அவங்களும் தேவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தீபம் ஏற்றி தெய்வத்தை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக தெய்வத்தின் அனுகிரகம் கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது. ஆடிப்பூரம், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த மாதமாகவும் இந்த மாதத்தில் நம்ம விரதம் இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கும் மற்றும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது அம்பாலே விரதம் இருந்த மாதம் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த ஆடி மாதம் நம்ம முன்னோர்களுக்குமே ரொம்பவே முக்கியமான மாதமாகவே இருக்கின்றது. ஆடி மாதம் அமாவாசையில் தான் மேலோகத்தில் இருந்து முன்னோர்கள் நம்ம இருக்கிற பூலோகம் நோக்கி வருவதாகவும், அடுத்தது புரட்டாசி அமாவாசையில் நம்மை வந்து சேர்ந்து நம்முடன் 15 நாள் மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 15 நாட்கள் நம்முடன் இருந்து திருப்பி தை அமாவாசையில் மேலோகம் செல்வதாக நம்ம புராணங்கள்லையும் சொல்லப்படுகின்றது. இப்படி இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் ஆடி 1ஆம் தேதி நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் நம்ம பல தெய்வங்களை வழிபாடு செய்ய இருக்கிறோம். அப்படி மற்ற தெய்வங்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் வேண்டும். அதனால ஆடி 1ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆடி 1ஆம் தேதி நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டில் அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வீட்டில் அழைப்பது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல உங்கள் வீடை நாளே சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை அறையில் முதல்ல தலைவாசலில் 2 தீபம் ஏற்றுங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் கோவிலில் சென்று தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை வீட்டில் அந்த தீபம் ஏற்றும்போது புது மண் அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றும்போது பல நன்மைகள் வந்து சேரும். புது மண் அகல் விளக்கு வச்சு வாசலில், நிலைவாசலில் 2 பக்கமும் வேப்பிலை அடியில் வச்சு அதன் மேலே விளக்கு வச்சு நீங்கள் சாதாரண பஞ்சு திரி போட்டு உங்கள் வீட்டில் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் ஊற்றி தலைவாசலில் விளக்கு ஏற்றிக்கோங்க. அடுத்து உங்கள் பூஜை அறையில் அன்றாடம் நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, குலதெய்வ விளக்கு, அனைத்து விளக்கையும் ஏற்றிக்கொள்ளுங்க. புதிதாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி அதற்கு நல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் சிகப்பு வண்ணத்திரி அல்லது மஞ்சள் வண்ணத்திரி, இந்த 2 திரியுமே நம்ம பயன்படுத்தலாம். சிகப்பு வண்ணத்திரி அம்பாளுக்கு மிகவும் உரியது. அது வியாழக்கிழமை நமக்கு ஆடி 1ஆம் தேதி வருவதனால மஞ்சள் நிற திரியை பயன்படுத்துவதன் மூலம் குருவின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இந்த 2 திரிகளில் உங்களுக்கு எந்த திரி கிடைக்கின்றதோ அந்த திரியை பயன்படுத்தி நெய், சுத்தமான நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீபத்தை ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே ஏற்ற வேண்டும். இந்த நாளில் நீங்கள் நிறைய மந்திரங்கள் உச்சரிப்பதனால நிறைய நல்லது நடக்கும். மந்திரங்கள் தெரியாதவங்க கணபதிக்கு ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, இந்த ஒரு வாக்கியத்தை சொன்னாலே போதும், கணபதியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்திற்கு ஓம் என் குலதெய்வம் நமக, உங்கள் குலதெய்வத்தின் பெயர் சொல்லி ஓம் என் குலதெய்வம் நமக, ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு உங்களால் முடிந்த அளவுக்கு 108 முறை சொல்வது ரொம்பவே சிறப்பு. 108 முறை சொல்ல முடியாதவர்கள் 27 முறை அல்லது 51 முறை அப்படின்னு நீங்கள் சொல்லி தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னால் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிறை சொம்பு நீர் வச்சு வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் கலசம் வச்சும் வழிபாடு செய்வாங்க. நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா 30 நாளும் உங்கள் வீட்டில் பூஜைகள் நடக்க வேண்டும். இப்போ கலசம் ஒரு 3 நாள் 5 நாள் தாங்க நாங்கள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த நாளில்
காலை மாலை 2 நேரமும் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். இல்லை நாங்கள் ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆடி 31ஆம் தேதி வரைக்குமே நாங்கள் கலசம் வச்சுருப்போம் அப்படின்னா அந்த 30 நாளும் நீங்கள் வீட்டில் ஆள் இருக்கணும். ஒரு எமர்ஜென்சிக்குனாலும் நீங்கள் வெளில போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உங்கள் வீட்டில் மற்ற பெண்கள் இந்த வழிபாடை தொடர்ந்து செய்ய வேண்டும். இல்லைங்க, நாங்கள் கலசம்லாம் வைக்கலைங்க, நாங்கள் குலதெய்வ படம் வச்சுருக்கோம், இல்லை குலதெய்வத்திற்கு விளக்கு மட்டும்தான் ஏற்றுறோம், இல்லை நிறை சொம்பு நீர் வச்சு நாங்கள் இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் ஆடி 1ஆம் தேதி 108 முறை அனுகிரகம் பண்ணணும். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை அனுகிரகம் பண்ணி, அப்பா தாயே உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் ஐயா எங்கள் வீட்டிற்கு வரணும், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், நாங்கள் இந்த மாதம் முழுவதும் செய்யக்கூடிய வழிபாடு எங்களுக்கு வெற்றியாக அமைய வேண்டும், எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அன்றைய தினத்தில் ஆடி 1ஆம் தேதி நம்ம சர்க்கரை பொங்கல் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்பது ரொம்பவே சிறப்பு. சர்க்கரை பொங்கல் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சிருங்க. இது ஆடி மாதம் முழுவதுமே இந்த நெய் விளக்கை நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் மற்ற விளக்குகளுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்துங்க. இந்த ஒரே ஒரு ஆடி மாதம் 1ஆம் தேதி ஏற்றுவோம் பார்த்தீங்களா, இந்த விளக்குக்கு மட்டும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகமும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த ஆடி மாதம் முழுவதுமே மாலை நேரத்தில் மாலை 6 மணிக்கு நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மேலும் பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். கோவில் வழிபாடும் நம்ம மாலை நேரத்தில் சென்று புது மண் அகல் விளக்கு நம்ம கோவில்களில் ஏற்றி வைப்பதும் நம்மளோட வேண்டுதல் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகத்தை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும். ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதி மாதவிடாய் காலம் வருகின்றது, நாங்கள் என்ன செய்கிறது? உங்களுடைய மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு நீங்கள் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். ஆடி 1ஆம் தேதி உங்களால் தலைவாசலில் உங்களால் தீபம் ஏற்ற முடிந்தால் தாராளமாக ஏற்றுங்கள். விளக்கு ஏற்ற கண்டிப்பாக உங்கள் வீடு ரொம்பவே சிறப்பாகி கொண்டே இருக்கும். அவ்வளவு சக்தி இந்த விளக்கிற்கு உண்டு. ஆடி மாதம் முழுவதுமே தலைவாசலில் நம்ம வேப்பிலை அடியில் வச்சு அதன் மேலே விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி 1ஆம் தேதி ஏற்றுங்க. அடுத்து ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இது போன்ற செய்தால் போதும். அடுத்தது பூஜை அறையில் நீங்கள் அன்றாடம் ஏற்ற வேண்டிய அனைத்து விளக்குகளையும் ஏற்றி முடித்த பிறகு இந்த குலதெய்வத்திற்காக நம்ம தனியாக ஒரு புது மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி, அது சின்ன அகலாக இருந்தால் கூட போதும், நெய் ஊற்றி ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அது ஆடி 1ஆம் தேதியிலேருந்து உங்களால் எத்தனை நாள் ஆடி மாதம் முழுவதும் உங்களால் எத்தனை நாள் ஏற்ற முடியுமோ அத்தனை நாளும் ஏற்றுங்க. அந்த விளக்கு ஏற்றும் போது மட்டும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் நாமங்களை குறைந்தது ஒரு 27 முறையாவது உச்சரித்து கொண்டு அதற்கு பிறகு செய்யுங்கள். கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆடி 1ஆம் தேதி இந்த தீபம்லாம் எத்தனை மணிக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில், ஆடி 1ஆம் தேதி காலை நேரத்தில் நம்ம வரவேற்கணும். அதனால் காலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அதுவும் காலை 8 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் நிறைவு செய்வதும் ரொம்பவே சிறப்பான விஷயம். காலை நேர வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் குலதெய்வத்திற்கு உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா என்னென்ன வழிபாடு செய்யணும், உங்களுக்கு ஆண் தெய்வம் அப்படின்னா என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்துடன் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்கின்றது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடி 1ஆம் தேதி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாளாக அமையட்டும். நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.